கதை நேரம். பார்த்திபன் கனவு. போன கதையோட தொடர்ச்சி. கடற்பிரயாணம். இப்படி இளவரசன் விக்கிரமன ஏத்திக்கிட்டு கிளம்பின கப்பல் சீக்கிரத்திலேயே வேகம் அடைஞ்சு கிழக்கு நோக்கி போக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுரத்து காட்சிகளும் கோவில் கோபுரங்களும் மரங்களோட உச்சிகளும் மறைஞ்சிடுச்சு. கரையோரத்துல வெண்மையான நுரைகளுடனும் இறைச்சலுடனும் எழுந்து விழுந்துகிட்டு இருந்த சிற்றலைகள் கூட இப்போ காணப்படல. கடல் நீர் தூய நீல நிறமாக இருந்தது. அந்த நீல நிற பரப்புல பெரும் பள்ளங்களும் மேடுகளும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு மேல எழும்பியும் கீழே விழுந்தும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல துயரம் நிறைஞ்ச ஹோங்கிற இடைவிடாத புலம்பல் ஒலியும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி விக்கிரமன் வெளியே கண்ட காட்சியானது அவனோட உள்ளத்தோட நிலைமைய கூட பிரதிபலிக்கிறதாக இருந்துச்சு. கடலோட ஆழத்துல குடிகொண்டிருக்கிற எல்லையற்ற மோன அமைதியை போல அவனோட இதயத்திலையும் அடிவாரத்துல விவரிக்க முடியாத பரிபூரண அமைதி நிலவிச்சு. அதே சமயத்துல அவனோட உள்ளத்தின் மேற்பரப்புலையும் என்னவெல்லாமோ எண்ணங்கள் அலை அலையாக எழுந்து கொதிப்பை உண்டாக்கிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்திப மகாராஜா சோழ நாட்டோட மேன்மையை குறிச்சு அவர் கண்ட கனவுகளை பத்தியெல்லாம் இவங்கிட்ட சொன்னத ஒவ்வொன்னாக அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. கடல் பிரயாணம் செய்யணும்னு இளம் பிராயத்திலிருந்தே அவனோட மனதுல குடிகொண்டிருந்த ஆசையும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆஹா, அந்த ஆசைதான் என்ன வினோதமான முறையில இன்னைக்கு நிறைவேறது. புலிக்கொடி கம்பீரமாக பறக்கிற பெரிய பெரிய கப்பல்கள்ல சோழ நாட்டு வீரர் படைகளோட பிரயாணம் செஞ்சு கடல்களுக்கு அப்பால் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் வெற்றி கொடி நாட்டணும் அப்படிங்கிற மனோரதத்துக்கும், இன்னைக்கு பல்லவர்களோட சிங்க கொடி பறக்கிற கப்பல்ல கையும் காலும் கட்டுண்டு தேச பிரஸ்தானனாக பிரயாணம் செய்யறதுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம். இப்படியெல்லாம் விக்கிரமன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே கப்பலோட தலைவன் சில ஆட்களோட அங்க வந்து விக்கிரமனை பிணிஞ்சிருந்த அந்த சங்கிலிகளை எடுக்க செஞ்சாரு. இது என்ன அப்படின்னு விக்கிரமன் அவங்கள கேட்க, சக்கரவர்த்தியோட ஆணை அப்படின்னு அந்த கப்பல் தலைவர் பதில் சொன்னாரு. என்னை எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு விக்கிரமன் கேட்டதுக்கு, இங்கிருந்து 12 நாள் பிரயாணத்துல நடுக்கடல்ல ஒரு தீவு இருக்கு, அது பக்கத்துல உங்களை இறக்கி விடணும் அப்படிங்கிறது எனக்கு கட்டளை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து மறுமொழி வந்தது. அங்க வசிக்கிறவங்கெல்லாம் யாரு அப்படின்னு விக்கிரமன் திரும்பியும் கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. தீவுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த கப்பலுக்குள்ள நீங்க சுயேட்சையாக எங்க வேணும்னாலும் போகலாம். ஆனா தப்பிச்சு போகிறதுக்கு மட்டும் பிரயத்தனம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா மறுபடியும் தலையிடும்படி நேரும் அப்படின்னு இந்த கப்பல் தலைவர் சொன்னாரு. இதுக்கப்புறமா விக்கிரமனோ கப்பலுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். மாலுமிகளோட பேச்சு கொடுக்க பார்த்ததுல ஒரு பிரயோஜனமும் ஏற்படல. ஏன்னா அவங்க எல்லாரும் விக்கிரமன் சம்பந்தப்பட்ட வரைக்கும் வாய் பேச முடியாதவங்களாகவே இருந்தாங்க. அப்புறம் கப்பலோட மேல் தளத்தின் ஓரமாக அவன் வந்து வானத்தையும் கடலையும் பார்த்தவண்ணம் முன்னாடி போலயே சிந்தனையில ஆழ்ந்தான். அன்னை அருள்மொழி தேவியோட நினைவு தான் எல்லாத்துக்கும் முன்னாடி அவனுக்கு வந்தது. ஆஹா, அம்மா இந்த நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? என்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்களோ? என்னோட முயற்சியெல்லாம் நிஷ்பலனானது பத்தி ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்களோ? பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னிலையில நம்ம கொஞ்சமும் பணிஞ்சு போகாம பேசின வீர வார்த்தைகளை கேட்டு பெருமை அடைஞ்சிருப்பாங்களா? இல்லைன்னா நம்மளோட பிரிவை நினைச்சு வருத்தப்படுவாங்களா? எப்படியும் அவருக்கு ஆறுதல் சொல்ல சிவனடியார் அங்க போவார் தானே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனோட மனசுல சிவனடியார் ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, நம்ம கப்பல் கரையை விட்டு கிளம்புற தருணத்துல அந்த பெரியவர் எங்கேந்தோ வந்து குதிச்சு தன்னோட 2 கரங்களையும் நீட்டி ஆசிர்வாதம் செஞ்சாரே.
அவருக்கு தான் நம்ம கிட்ட எவ்வளவு அன்பு. இப்படி சிவனடியார் பத்தி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே மற்றொரு உருவமும் அவனோட மனக்கண் முன்னாடி தோணுச்சு. அது ஒரு பெண்ணின் உருவம். முதல் நாள் காஞ்சிபுரத்து வீதியில பார்த்த அந்த பெண் மறுநாள் மாமல்லபுர கடற்கரைக்கு எப்படி வந்தா? அவ யாராயிருக்கும்? ஆஹா, அவளோட கண்கள் தான் எவ்வளவு நீண்டு படர்ந்திருந்துச்சு. அந்த கண்கள்ல கண்ணீர் துளிச்சு நின்றதுக்கு என்ன காரணம்? என்கிட்ட இருக்கிற இரக்கத்தினாலயா? முன்பின் தெரியாத அந்த பெண்ணுக்கு என் மேல எதுக்கு இரக்கம் உண்டாகணும்? இல்லன்னா என்னை எதுக்காக இவ்வளவு கனிவோட பார்க்கணும்? அப்படின்னெல்லாம் ரொம்ப நேரம் அவளை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த விக்கிரமனோ சூரியன் மறைஞ்சு நாலாபுறமும் இருள் சூழ்ந்தத கூட கவனிக்கல. தற்செயலாக கீழே கடல அவன் பார்த்தம்போது விண்மீன்கள் தண்ணீர்ல பிரதிபலிச்சத கண்டு அப்படியே திடுக்கிட்டான். அத்தனை நேரமும் முன்பின் தெரியாத அந்த பெண்ணை பத்தியே இவ்வளவு நேரம் சிந்திச்சிட்டு இருந்ததை நினைச்சு கொஞ்சம் வெக்கமும் பட்டான். அப்புறம் பொன்னனையும் வள்ளியையும் பத்தி நினைக்க ஆரம்பிச்சான். ஆஹா, அவங்களுக்கு தான் நம்ம பேர்ல எவ்வளவு பிரியம். இந்த நேரம்லாம் அவங்க நம்மள பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா ஒருவேளை வள்ளியோட பாட்டனை பத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆஹா, அந்த கிழவருக்கு தான் என்ன தைரியம். சோழ நாட்டு ஆண் மகன்கள் எல்லாம் அவரை போல வீரனாக இருக்கக்கூடாதா? இப்படின்னெல்லாம் விக்கிரமன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இருட்டி ஒரு ஜாமமாயிருந்தது. நீலக்கடலை செம்பொற்கடலாக செஞ்சுகிட்டு இருந்த கீழ்வானத்திலிருந்து சந்திரன் உதயமானா. பூரண சந்திரன் கிடையாது, முக்கால் சந்திரன் தான். பாக்குறதுக்கோ ஒரு பெரிய பொற்கிண்ணம் கடல்ல இருந்து வெளியே கிளம்புறது போல இருந்துச்சு. முன்னாடி பார்க்கடலை கடைஞ்சும் போது இந்த சந்திரனாகிய பொற்கிண்ணத்துலதான் அமுதம் வந்ததோ என்னவோ. இன்னும் அந்த பொற்கிண்ணத்துல இருந்த நிலவாகிய அமுதம் பொங்கி புவனமெல்லாம் பரவ தொடங்கிச்சு. இந்த மோகன காட்சிய விக்கிரமன் பார்த்துக்கிட்டு இருந்தான். கடல்ல இருந்து எழுந்த இந்த நிலவோட பிம்பத்து கூடயே அவனோட மனக்கண் முன்னாடி அந்த பெண்ணோட முகமும் மறுபடியும் எழுந்தது. இந்த உதய சந்திரனோட பொன்னிறம்தான் அவளோட முகத்தின் நிறமும். ஆஹா, அது என்ன அழகான முகம் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் விக்கிரமனுக்கு முதலாக தோணுச்சு. அந்த பெண்ணின் முகத்தோட அழக அத கவிந்திருந்த கருங்கூந்தல் எவ்வளவு நல்லா எடுத்து காட்டுச்சு. ஆமா, நிகரில்லாத சௌந்தரியம் வாய்ந்தவள் தான் அந்த பெண். சித்திரத்திலையும் சிலையிலையும் கூட இவ்வளவு திவ்ய சௌந்தரியத்தை பார்க்கறது ரொம்பவும் அரிது. அவ யாராயிருக்கும் அப்படின்னெல்லாம் விக்கிரமன் நினைச்சுக்கிட்டே வந்தான். இப்படியே 12 நாட்களும் போச்சு. அடிக்கடி குந்தவிய பத்தி சிந்தனையில ஆழ்ந்திருந்த விக்கிரமனுக்கு இந்த 12 நாட்கள் போனதே தெரியல. 13வது நாள் பொழுது விடிஞ்சம்போது சூரிய உதயமான திசையில விக்கிரமன் பார்த்த காட்சி அவனை அப்படியே ஆச்சரிய கடல்ல மூழ்கடிச்சுது. ஏன்னா சூரியன் வழக்கம் போல சமுத்திரத்திலிருந்து கிளம்பி ஜோதி பிழம்பாக மேல வரதுக்கு பதிலாக பச்சை மரக்கிரணங்களுக்கு பின்னாடி உதயமாகி மேல ஒளிக்கிரணங்களை பரப்பினா. இந்த அபூர்வ காட்சிய பார்த்துக்கிட்டே விக்கிரமன் நின்னுட்டு இருந்த போது கப்பல் தலைவன் அவன் பக்கத்துல வந்து, இளவரசே, அதோ தெரியறதே, அந்த தீவுக்கு பக்கத்துல தான் உங்களை விடும்படி எங்களுக்கு கட்டளை. உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியும் தானே அப்படின்னு கேட்டாரு. கரைக்கு எவ்வளவு தூரத்துல விடுவீங்க? ரொம்ப தூரத்துல விட மாட்டோம். ஒத்தாசைக்கு ஒரு மரக்கட்டையையும் போடுவோம். நான் இறங்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? மரக்கட்டையில உங்களை கட்டி மிதக்க விடும்படி எங்களுக்கு கட்டளை. உங்களோட விருப்பம் என்ன? நானே இறங்கிடுறேன் அப்படின்னா விக்கிரமன். அதுபடியே கப்பல் இன்னும் கொஞ்சம் கரைய நெருங்கினதும் விக்கிரமனை கடல்ல இறக்கி விட்டு ஒரு மரக்கட்டையையும் போட்டாங்க. விக்கிரமன் அதை பிடிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் நீந்தியும் கொஞ்ச நேரம் அது மேல உக்காந்து மிதந்தும் கரையை நோக்கி போனான். கரையை நெருங்க நெருங்க தூரத்துல கப்பல்ல இருந்து பார்த்தம்போது
எறும்பு கூட்டம் போல தெரிஞ்சவங்கெல்லாம் உண்மையிலேயே மனிதர்கள் கூட்டம் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த மனிதர்கள் எல்லாம் யாரு? எதுக்காக கடற்கரையில வந்து கூடியிருக்காங்க? இவங்கெல்லாம் என்ன பாஷை பேசுவாங்க? சக்கரவர்த்தி நம்மள இந்த தீவுல விட்டுட்டு வர சொன்னதோட நோக்கம் என்ன? இப்படியெல்லாம் பல பல எண்ணங்கள் விக்ரமனோட மனதுல அலை அலையாக எழுந்தது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளவுதான்.